கனமழையால் சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்புரம் சிவன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்போம். சுரேந்தர், வணக்கம். மழை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேந்தர், வணக்கம். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்புரம் சிவன் கோயில் தெரு பகுதியில முழங்கால் அளவிற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழைக்கு மழைநீர் என்பது வீடுகளுக்குள் புகும் அபாயமும் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கம் ட்ரஸ்புரம் சிவன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில அந்த பகுதியில இன்று எதிர்பாராத விதமாக மாலை நேரங்களில் இருந்து விட்டு மழை பெய்ய தொடங்கிய மழையானது இரவு நேரங்கள்ல 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் வெளுத்து வாங்கியது. இதனால் ட்ரஸ்புரம் சிவன் கோயில் தெரு பகுதியில கனமழை என்பது பெய்ததன் காரணமாக சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் என்பது குளம் போல் தேங்கியது. அது மட்டுமின்றி வீடுகளிலும் தண்ணீர் புகும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக வடிநீர் மழைக்கால்வாய் பணி என்பது செய்யாததன் காரணமாகவே இந்த தண்ணீர் என்பது வீடுகளுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சாலையில் ஆங்காங்கே குளம் போல் தேங்கியுள்ள தண்ணீரால வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி செல்லக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக காண முடிகிறது. மேலும் அதிக அளவிலான தண்ணீர் சாலைகளில் தேங்கியுள்ளதால வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளின் வாகனங்களுக்குள்ளே தண்ணீர் சென்று அதனால் வாகனங்கள் அங்காங்கே பழுதாகி நின்று பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக காண முடிகிறது. மேலும் இது குறித்து பலமுறை நகராட்சி மாநகராட்சி புகார் அளித்தும் முறையான சரிவர தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். 1 மணி நேரம் பெய்த மழைக்கு சென்னையின் முக்கிய இடமாக திகழக்கூடிய கோடம்பாக்கம் ட்ரஸ்புரம் பகுதியில மழைநீரானது குளம் போல் தேங்கி இருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. மேலும் இனி வரும் காலையில் இது போன்று தண்ணீர் தேங்காதவாறு மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து அந்த பகுதியில மழைநீர் வடிகால் பணிகளை முடித்து மக்கள் சிரமமின்றி பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.